நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லவர் நம்பிட்டேன் தம்பி. இல்ல ஆனா பயங்கர எனக்கு என்னன்னா சார் அதுக்கு முன்னாடி வந்து சூரரை போட்டு பண்ணிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம் எல்லாம் பண்ணிருக்காங்க. கரெக்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் அதுல வேற எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டா கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டர்ல தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போ நான் வந்து நிக்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில விழுவுறேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு. சார் 1 minute சார் ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பாத்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க, தம்பி கொஞ்சம் பயப்படுறாப்லன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட் எல்லாம் தொடச்சு விட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, சில், வி ஹேவ் டைம், வி ஹேவ் எவ்ரிதிங் அப்படின்னாரு. ஓகே சார், ஒண்ணுமே புரியல, நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியா ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு கை தட்டினாங்கன்னு தெரியல, சார் எனக்காக பாட்டு பாடி ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப் ஹூரே அதெல்லாம் சொன்னாரு. ஸோ சாரோடய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலயே வந்து நல்லா தெரியுது, டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டா சொல்லிடுறீங்க, சரியா? ஆனா அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினாரு, ஒரு டைரக்டரா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு, பிரதீப் சாரும் அவரும் எப்படி பேசிப்பாங்க, சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவாரு, இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்களேன். பண்ணி காட்டணுமா? பேசி காட்டுங்க. இல்ல இப்பதானே டிஓபி மாதிரியே பேசி காட்டீங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல. அவங்க வந்து ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா, ஒரு 12-13 வருஷமா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அவங்கக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலா இருக்கும். ஏ மச்சான் நான் இது ஒண்ணு பண்ணிருக்கேன்டா, நான் இது ஒன்று பண்ணிருக்கேன், ஏ மச்சான் நான் இது ஒன்று போடுறேன்டா, ஏ நான் இது பண்றேன்டான்னு ரொம்ப கேஷுவலா பேசிப்பாங்க அவங்க. சோ அது பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதுதான் இங்கேயே இருக்காரு பக்கத்துல, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையேன்ற ஃபீல். இவர் அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க, எங்க அண்ணன். அங்கேயும் அண்ணனா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் மச்சான் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டெல்லிங். பட் எனிவே தேங்க்யூ டெல்லிங். எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா, நாங்க பார்த்து ரசிக்கிற 2 பேரை இன்னைக்கு வெள்ளித்திரையில பார்க்க போறோம், ரசிக்க போறோம், கொண்டாட போறோம். அவ்வளவு பெரிய சந்தோஷம். கண்டிப்பா ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களுடைய உழைப்புக்காக கிடைக்கிறது தான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க அண்ட் டிராகன் ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ண எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் லவ். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். டிராகன் படம் February 21st ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் திரையரங்கில் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.